இந்த இந்த குரூப்ல இருக்கிற ஒரு சாம்பிள் ஒரு பையன் சொன்னான்ல நாமக்கல்ல, நீங்க அந்த அந்த இதை பாருங்க, 4 பேர் மயங்கி விழுந்துட்டாங்க, ஒருத்தருக்கு செயின் போச்சு, வண்டி காலி, ஏறி குச்சி தான் விளையாடுறோம். அது இருக்குல்ல, அது அவன் சாவுறான்டான்றத, அதுதான் மாஸ். அது அதாவது அவர்கள் இப்படி ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது 4 பேர் மயங்கி விழுற அளவுக்கு இந்த இடம் கூட்டம் அப்படிப்பட்ட, ஆமா பயங்கரமா இருக்கு, மாச காட்டிட்டாரு, 4 பேர் மயங்கி விடுறான்னு அவ்வளவு நெருக்குது, ஒரு செயின் காணா போது தெரியல, அது பயங்கரமா இருக்கு. இதான் மொத்தமா விஜய் நினைக்கிறாரு. இதுதான் எக்ஸாக்ட்லி விஜயும் அதையே தான் நினைக்கிறாரு. இவங்க ஒரு மாதிரி ஒரு பிராய்லர் கோழி மாதிரி, இவங்க வேற ஒரு ஒரு உலகத்தில் தன்னைத்தானே என்ஜாய் பண்ணிக்கிறார், தன்னைத்தானே ரசிச்சுக்கிற ஒரு மனோநிலையில இருக்காங்க. டாப் டு பாட்டம் கீழே இருக்கவனுக்கோட பெரிய இதுல பெருமளவு வளர்ப்பு கோளாறு உண்டு. ஒண்ணு இவங்க வந்து ஒரு நெக்லெக்டடா இருக்கும், இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அத்து விட்ட டிக்கெட்டுங்களா இருக்கலாம், அல்லது ஓவர் பேம்பர்டு. ஒரு கட்டத்துக்கு மேல இது என்ன ஆகும்னு சொன்னா, இந்த பசங்களை நீங்க கட்டுப்படுத்துறது முடியாது, ஒளிஞ்சு போ சனியனேன்றதான் பண்ண முடியும். அப்பா கஷ்டப்படுறாரு, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு பைக் வேணும். அவனும் விஜய் ஃபேனும். ஆமா, ஃபேன்ஸுக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜா நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணணும்னா, இது வந்து செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் இருக்கிற ஒரு குரூப்னு வச்சுக்கலாம். நான் ஞாபகப்படுத்திடுறேன், செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம்ங்கிறது நாம இவர்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்துற வார்த்தை. டிஎஸ்எம்ல அந்த மாதிரி ஒரு கேட்டகரி கிடையாது. டிஎஸ்எம்னா மனநல பிரச்சனைகளை வகைப்படுத்துற ஒரு ஒரு புக். அதுல வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, இந்தந்த பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் அறிகுறி அப்படின்னு வகைப்படுத்துவாங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்டேட் வந்துட்டே இருக்கும். அந்த டயக்னோசிஸ் இதுல வந்து வகைப்படுத்தப்படலை செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம்ங்கிறது. ஆனா இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பிரச்சனை.